மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. காரைக்குடியில் விஜய் பிரச்சாரத்துக்காக போயிருந்தார் நேற்று. அந்த பிரச்சார நேரம் டைமிங் அவங்க கொடுத்தது 2:30க்குள்ளே முடிச்சிடணும், 12லேருந்து 2:30க்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே காவல்துறை அவருக்கு தேர்தல் கமிஷனுடைய உத்தரவின் அடிப்படையில் நேரம் வழங்கப்பட்டிருந்தது. இப்போ உதாரணமாக இந்த மாதிரி தேர்தல் பரப்புரையில் ஈடுபடக்கூடிய அரசியல் தலைவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எந்த ஊருக்கு பிரச்சாரத்துக்கு போகிறாங்களோ அந்த ஊருக்கு நியர்பை அவங்க முதல் நாள் இரவே போய் தங்கிடுவாங்க. தங்கிட்டு அவங்க தன்னுடைய பிரச்சார நேரத்தை எந்த நேரத்தில் ஒதுக்குறாங்களோ அந்த நேரத்தில் அவங்க பிரச்சாரத்துக்கு சரியான நேரத்துக்கு போயிடுவாங்க. பிரச்சாரம் பண்ணிவிட்டு அவங்க திரும்பி வருவாங்க. இது நடைமுறையில் இருக்கிற விஷயம். ஆனால் விஜய்க்கு இது தெரியுமா தெரியாதான்றதெல்லாம் சின்ன குழந்தை கிடையாது. வாயில் விரல் வச்சா கடிக்க தெரியாது வர விஜய், எல்லாம் தெரியும்ல. அப்போ இது திட்டமிட்டு அவர் இந்த பிரச்சாரத்தை, அரசியலை ரொம்ப மேம்போக்காக ஒரு மாதிரி அலட்சியமாக அவர் பயன்படுத்துகிறார். ஏன்னா கூட்டத்தை சேர்க்குறானுங்க, பணத்தை கொடுத்து கூட்டத்தை சேர்க்குறாங்க. நம்ம இதை ரெகுலராக சொல்லிக்கிட்டே இருக்கோம். இவன் விஜய்க்கு வருகிறது தன்னெழுச்சியான கூட்டம் அல்ல, கூட்டி சேர்க்கப்படுகிற கூட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது காரைக்குடியிலும் நேற்றைக்கு நடந்துச்சு. காரைக்குடியில் பார்த்தீங்கன்னா ஒரு சில 100 நபர்கள் தான் அங்கே உள்ளே வந்திருப்பாங்க. அது ஒரு ஒரு ரவுண்டானா மாதிரி அந்த இடத்த அவர் சுற்றி போலீஸ் நிற்குது. கம்ப்ளீட்டாக அந்த மேலே டாப் ஆங்கிளில் காமிக்கிற காட்சிகளில் பார்த்தீங்கன்னா சில 100 பேர்கள் இந்த பக்கம், ஒரு சில 100 பேர் அந்த பக்கம். ரோட்டில் 100 பேர்னாலே அது க்ரௌடாக தான் தெரியும். ஸோ இது இப்போல்லாம் டாப் ஆங்கில் அவங்க காமிக்கிறதே இல்லை. ரொம்ப காம்பேக்டாக மணிரத்னம் ஸ்டைலில் தான் படம் காமிக்கிறாங்க. ஏன்னா மேலே டாப் ஆங்கிள் காட்டினா பல்ல காட்டிடுது. அவர் ஊடகத்துக்கு ஒவ்வொரு நாளும் அவர் வெளியில் வரும்போது நேரலை செய்வதற்காக பல லட்சங்களை வாரி வழங்குது தாவேகா. தாவேகா கட்சி கொடுக்குதா இல்லை யார் கொடுக்குறாங்கன்னு தெரியாது. எல்லா ஊடகத்துக்கும், முக்கியமான லைவ் காட்டுகிற எல்லா ஊடகத்துக்கும் பணம் பெரிய அளவுக்கு ஒவ்வொரு நாளும் லைவ் நேரலை அவர் வீட்டில் அதனால தான் அந்த கதவையே காமிக்கிறாங்க. இப்போ கதவையே பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. இப்போ டிவி பார்க்குறோம், ஒரு செய்தி பார்க்குறோம், அந்த செய்தியை பார்த்தோன்னா அடுத்த செய்தி நம்ம பார்க்கணும். ஒரே செய்தியே திரும்பி திரும்பி ரிப்பீட்டட் மோடில் வந்தால் சேனலை மாற்றிடுவாங்க. இப்போ நீங்கள் சேனல் மாற்ற எந்த சேனலை, எல்லா சேனலையும் விலை கொடுத்து வாங்கிட்டதுனால நேரலை வெறும் மெயின் ஸ்ட்ரீம் சேனல் மட்டும் சொல்லல, யூடியூப்லையும் சில யூடியூப்ல இதை தான் நேரலையில் காமிச்சிட்டு இருக்காங்க. இதற்கு பல லட்சம் ரூபாயை கொட்டி கொடுக்கறது தாவேகா. இதெல்லாம் எங்கேருந்து காசு வந்துச்சு, யாருக்கு வீட்டு காசு, இதற்கெல்லாம் கணக்கு வழக்கு இருக்கா, கணக்கு கேட்கப்படுமா, ஒன்றுமே தெரியாது. ஏன் காசு கொட்டி கொடுக்குறாங்க? சிங்கிள் ஹேண்டில் ஒரு சிங்கிள் லைன் தான் அவுட் தாவேகா தான் கொடுக்குது. அவங்க தாவேகா கொடுக்குற அவுட்டை பிடிங்கிட்டாங்கன்னா அது டோட்டலாக ஒன்றும் இல்லாமல் போயிடும். அது காரைக்குடியில் தெரிஞ்சிருச்சு, வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிருச்சு. இது முழுக்க முழுக்க திட்டமிட்டு நடத்தப்படுகிற ஒரு நாடகத்தினுடைய ட்ரையல் தான் அது அப்படின்னு. காரைக்குடியில் அவர் குறித்த நேரத்துக்கு வரல. அவர் ஏர்போர்ட், திருச்சி ஏர்போர்ட்டில் போய் மதுரை ஏர்போர்ட்டில் இறங்கினதெல்லாம் கரெக்டு தான், சரியான நேரத்துக்கு தான் போய் இறங்கிட்டார். அங்கேருந்து அவர் சாலை மார்க்கமாக போகும்போது வேணும்னே கூட்டத்தை கூட்டி க்ரௌடை உருவாக்கி ஏமாத்து வேலைலாம் செய்வாங்கல்ல, அது இந்த இடத்துல பண்ணாங்க. ஆனாலும் சரியான நேரத்துக்கு அவர் சரியான நேரத்தில் வேகமாக காரில் பயணப்பட்டிருந்தார்னா 12 மணிக்கு ஸ்பாட்டுக்கு போயிருந்துருக்கலாம். வேணும்னே ரோட் ஷோ போகிறேன்னு சொல்லிட்டு ரோட் ஷோவில் ஏற்கனவே நேரம் ஆகிட்டுருக்குன்னு தெரியும். ஆனால் இவர் வேணும்னே சைக்கிள் ஓட்டுறார். சைக்கிள் ஏன்டா ஓட்டுறாருன்னா இதுவும் ஸ்கிரிப்ட். ஏற்கனவே பயணத்தின் போது இளநீர் வாங்கி குடிச்சார், உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த இளநீரும் ஸ்கிரிப்ட், அது காப்பி கண்டென்ட். ஒரிஜினல் கண்டென்ட் யாருன்னா பவன் கல்யாண். பவன் கல்யாண் இதே மாதிரி பிரச்சாரத்தில் இளநீர் வாங்கி குடிச்சிருப்பார். இவன் தான் சொந்த புத்தியே கிடையாது. இல்லை, இந்த தாவேகா தற்குறிகளுக்கு சொந்த புத்தியும் கிடையாது. அதன் தலைவனாக இருக்கிற விஜய்க்கும் சொந்த புத்தி. எவனோ சொல்லி கொடுப்பான், மண்டபத்தில் எவனோ எழுதி கொடுப்பான், அதை படிச்சுட்டு போவார், இல்லை அவன் சொல்கிற ஸ்கிரிப்டை ஃபாலோ பண்ணுவார். அந்த இளநீ கேஸும் அதே மாதிரி தான். இன்றைக்கி சைக்கிள் ஓட்டுனதும் அதே மாதிரி தான். ஏற்கனவே அங்கே பவன் கல்யாண் ஆந்திராவில் சைக்கிள் ஓட்டிட்டார். இதே மாதிரி பிரச்சாரத்தில் சைக்கிள் ஓட்டி அங்கே சீன்லாம் கிரியேட் பண்ணார். அவர் மாதிரியே இவர் அப்போ அவர் பாஜகவோட கூட்டணி வச்சுருக்கார். பவன் கல்யாணை ஃபாலோ பண்ணுற விஜய் பாஜக கூட்டணியில் தான் இருக்கார். வெளிப்படையான கூட்டணி கிடையாது, கள்ள உறவு. ஏன்னா நம்ம ஆளுக்கு கள்ள உறவு ரொம்ப பிடிக்கும். பொண்டாட்டிக்கு தெரியாமல் ஏமாத்துறது, நடிகையோட ஊர் சுற்றுறது, நடிகையோட கள்ள உறவு வச்சுக்கிறதுலாம் அவருக்கு பிடிக்கும்ல. அந்த அடிப்படையில் கள்ள உறவு வச்சுட்டு இருக்காரு. அதை காப்பி அடிக்கிறார் பவன் கல்யாண சைக்கிள் ஓட்டி காப்பி. அதுவும் ஒழுங்காக ஓட்ட தெரியுதா, கீழே ஊழ பார்த்தார். நல்ல வேலைங்க பவுன்சர் பிடிச்சிட்டாங்க. இப்போ பவுன்சர்னு சொன்னவன தான் அந்த பன்னாடைகளை பற்றி சொல்லியே ஆகணுங்க. இந்த பரதேசிங்களுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தானே தெரியல. அப்பாவி ரசிக, இந்த தற்குறி ரசிகனுக்கு இந்த செருப்படி பட்டா கூட தெரிய மாட்டேங்குது. அவன் எப்படியாவது விஜயை பார்த்துடணும், ஒரு செல்ஃபி எடுத்துடணும்னு என்னத்தையோ பண்ணி அந்த வேனில் தொங்க ட்ரை பண்ணுறானுங்க.
என் பூட்ஸ் காலில் எட்டி உதைக்கிறாங்க அந்த பவுன்சர். அவனை செருப்பால் அடிக்கணுமா என்ன பண்ணணும்? விஜய் பக்கத்தில் நின்றுட்டு இருக்காரு, பார்த்துக்கிட்டு இருக்காரு, பூட்ஸ் காலில் எட்டி உதைக்கிறான். இதான் ரசிகனுக்கு விஜய் கொடுக்குற லட்சணம். இதை தெரிஞ்சும் திருந்தாத தற்குறி முண்டங்க போய் அங்கே போய் அடிபட்டு சாவுதுங்க. இப்படி நம்ம சொன்ன நம்ம மேலே பிஞ்சு பிராண்டு புடுங்கி தள்ளுதுங்க. இது அணில் குஞ்சுங்க. இதுங்க தாவி தாவி போயே பழகிருச்சு. ஸோ இது மாதிரி தவிக்கிட்டு போய் தொங்கும் போது அந்த பவுன்சர் தன்னுடைய பூட்ஸ் காலால் கம்பியை பிடிச்சிட்டு இருக்கவங்கள எட்டி உதைக்கிறான். இதுதான் அந்த ரசிக குஞ்சுமணியில் கொடுக்குற லட்சணம். சரிதா உங்களுக்கு? இதுக்கு மேலே இவனை நீங்கள் நம்பணுமா? இவன் ஒரு ஆள், இவனை நம்பி நீங்கள் போகணுமா? ஆனாலும் உங்களுக்கு புத்தியே கிடையாது சுத்தமாக. அவங்க கொடுக்குற 1000 ரூபா, அவங்க கொடுக்குற 300 ரூபா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் திமுக வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, திமுகவுக்கு யாராவது சப்போர்ட்டாக பேசிட்டாங்கன்னா 200 ரூபா ஊப்பிடான்னு சொல்லுவாங்க. அது என்னங்க 200 ரூபா ஊப்பினா 200 ரூபா கொடுத்து பேச வைக்கிறாங்கன்னு ஒரு பொய்யை பரப்பிட்டானுங்க. அது பொய். அது உண்மையாக பொய்யானது வாங்கினாங்கன்னா தெரியும், இல்லை வாங்குறவங்களுக்கு தெரியும், பல கொடுக்குறவங்களுக்கு தெரியும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 300 ரூபா கொடுத்து இந்த தற்குறிஸ் 300 ரூபாய்க்கு வரானுங்க. அது உண்மை ஆயிடுச்சு. உண்மை ஒரு வீடியோவே வெளியே வந்துருச்சு. அவங்களுக்கு காசு 300 ரூபா கொடுக்குறேன், நாங்கள் கூப்பிட்டு வந்தாங்க, விட்டுட்டு போயிட்டானுங்க, விஜய் கொடுத்து தாங்க கூப்பிட்டானுங்க, 300 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு அம்மா பேசின பேச்சு வைரல் கண்டென்ட்டாக மாறி போச்சு. ஆக இவனுங்க தற்குறிஸ் வந்து 300 ரூபா தற்குறிஸ். இது இல்லாமல் நீங்கள் மோட்டர் பைக் வச்சுருந்தீங்கன்னா 1000 ரூபா கொடுப்பானுங்க. அவர் பின்னாடியே நீங்கள் விரட்டிட்டு போகணும், பெட்ரோல் போட்டுருவானுங்க. 1000 ரூபா அவர் பின்னாடியே வந்துட்டு போகிறதுக்கு. இது நம்ம பார்த்து பார்த்து சலிச்சு போன விஷயம். கூட்டம் சேராமல் அவரால் பேச முடியாது. இப்போ காரைக்குடியில் அவர் வந்து குறித்த நேரத்துக்கு வரல, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, நேரத்துக்கு வர முடியாமல் போயிடுச்சு, அதனால கூட்டம் நீங்கள் தயவுசெய்து கலைஞ்சி போயிருங்க, பேச முடியாத வருத்தம் தான், அதனால் நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க, கலைஞ்சி போயிடுங்கன்னு. அங்கே வந்து ஒரு டாக்டர், அவர் செல்ஃபி பைத்தியம், அது ரீல்ஸ் பைத்திய டாக்டர். அது அவன் நிறைய செலவு பண்ணி ஆளை கூட்டி, ஏதோ கொஞ்சம் செலவு பண்ணி கூட்டத்தை கூட்டி வச்சிட்டான். 300 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு ஆளை செட் பண்ணி வச்சிட்டான். ஆனால் இவர் தான் வேணும்னே சைக்கிளை ஓட்டிக்கிட்டு டைமை லாப்ஸ் பண்ணி திட்டமிட்ட நேரத்தை தாண்டி வந்துட்டு. எனக்கு ஒரு ஒரு சந்தேகங்க, விஜய்க்கு அரசியல் தான் தெரியாதுங்க, அடிப்படையில் அறிவு கூட இல்லை. இப்போ விஜய் வந்து அந்த இடத்துக்கு வந்து ரவுண்டு ஆனால் அதை சுற்றிக்கிட்டு இப்படி கடந்து போகிறது எதுக்கு அங்கே வந்தார்? சரி வந்ததான் வந்துட்டேன். 12:30 மணி டைம் சொன்னாங்க, 2 மணி 2:30, 12லேருந்து 2:30க்குள்ள 2:30 மணிக்கு வந்துட்டு நீ மேலே ஏறி நின்று நீங்கள் வந்து அந்த உங்களுக்கு தான் ஒரு வண்டி ஒன்று வச்சுருக்கீங்களா, வெள்ளை வண்டி, அது மேலே ஏறி நின்று கை காட்டினா உங்களை என்ன பண்ணுவாங்க? நீங்கள் கட்சி பிரச்சாரம் தான் பண்ணக்கூடாது, எல்லாரையும் ஓட்டு போடுங்கன்னு சொல்லலாம். எனக்கு ஓட்டு போடுங்கன்னு தான் கேட்க முடியாது. இல்லை உங்கள் சின்னத்தை சொல்லி ஓட்டு போடுங்கன்னு சொன்னால் அது பிரச்சாரம் ஆகிடும். ஜென்ரலாக சொல்லலாம், மக்கள் நீங்கள் வந்து 23ஆம் தேதி போய் ஓட்டு போடுங்க, நான் வந்து தாமதமாக வந்துட்டேன், இப்போ பிரச்சாரம் பண்ண முடியாது, இருந்தாலும் தேர்தல் கமிஷன் வேண்டுகோள் மாதிரி நான் ஒன்று சொல்கிறேன், எல்லாரும் கட்டாயம் ஓட்டு போடுங்க, நம்ம நாட்டில் வந்து 100% வாக்குப்பதிவு வந்தால் நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு ஜென்ரலாக பொத்தாம் பொதுவாக நீ ஒரு வாக்கு வந்து போடுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். இல்லை நிஜமாவே நீ வந்து 2 நிமிஷம் ஏங்க நான் வந்துட்டேங்க, இந்த சின்னம் என்னோட சின்னம், என்னால் நீண்ட நிறைய பெரிய பேச்செல்லாம் பேச முடியாது, அதனால் நீங்கள் வந்து இந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. என்ன பெருசாக கேஸ் போட்டுற போகிறாங்கன்னா கழுத்தை சீவிடுவாங்களா, தலையை சீவிடுவாங்களா, என்ன பண்ணுவாங்க? அப்படியே நேர்மையை கடைபிடிக்கிறாராம், தேர்தல் கமிஷனுடைய உத்தரவை அப்படியே கடைபிடிக்கிறாராம். எவ்வளோ பித்தலாட்டம் பாருங்களேன். வந்தார், அப்படியே நைஸாக நழுவி போயிட்டு. இவருக்கு என்னன்னா காரைக்குடியில் பேச பயம், அங்கே கூட்டம் இல்லை. நம்மளுக்கு கூட்டத்தை பார்த்தா தான் எனர்ஜி ஏறும். இப்போ அந்த வேட்பாளர் பிரபு மேலே காண்டாயிட்டார் போல இருக்கு. யோ நீ ஒரு ஆளை பெருசாக கூட்டத்தை கூட்டி வைப்பன்னு பார்த்தா ஒரு 400 500 பேரை சேர்த்து வச்சுட்டு என்னை வந்து பேச சொல்றியா அப்படின்னு கடுப்படிச்சிருக்காரு. இதான் நடந்திருக்கு. அதனால அந்த ஆள் காண்டாய் போய் கிளம்பிட்டார். அவர் பாணியில சொல்றேன், நான்லாம் அந்த காண்டுன்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறது இல்லை. இந்த விஜய் மாதிரியான அறிவு ஜீவிகள், இவங்களை தற்குறின்றதை விட அறிவு ஜீவின்னு சொல்லிடுவோம். அதை உருப்படாமல் போறதுக்கு தான் அதெல்லாம் வழி. அதுதான் சொன்னிச்சு காண்டு காண்டுன்னு. நெல்லையில போய் காண்டுன்னு பேசுவாங்க, கடுப்புன்னு பேசுவாங்க, கடுப்பேத்துறாப்புல அப்படின்னு. நீ காண்டுன்னா அது மெட்ராஸ் பாஷை, அங்கே போய் காண்டுன்னு பேசுற. அது மாதிரி அவர் மேலே பிரபு மேலே காண்டாயிட்டார் போல இருக்கு. அவர் வந்து ஒன்றுமே பேசாமல் வந்துட்டார். பிரபு அவ்வளவு லட்சங்களை வாரி இறைச்சிட்டமே, இந்த ஆளை நம்பி வந்தோமே, எப்படியாவது நம்ம வந்து அட்லீஸ்ட் வேன் மேலேயாவது ஏறி நின்று நம்மளை அவரோட நிற்கிற மாதிரி போட்டா வீடியோலாம் எடுத்து போட்டு இந்த தவுவானுங்கள்ல இந்த ரசிக குஞ்சுமணிகள், இந்த ஆள் வேட்பாளர் தவிட்டாருங்க, வேன் மேலே டபக்குன்னு தவிட்டாரு. தவணதை பார்த்தோன்னே விஜய் வந்து பதறி போய் கையை பிடிக்க பவுன்சர்ஸ் மேலே ஏற்றி அப்புறம் இறக்கி விட்டானுங்க. ஏற்றினானுங்க,
அதெல்லாம் சும்மா அங்கங்கே கையை காட்டிட்டு இறக்கி விட்டானுங்க. இதுதான் நடந்திருக்கு. இப்போ காரைக்குடியில் அவர் பேசாமல் போனதுக்கு என்ன காரணம்னா கண்டென்ட் கிடையாது. என்ன பேசுவார்? காரைக்குடியில் எவ்வளவோ பேசுறதுக்கு இருக்கு. ஆனால் இவருக்கு எதுவுமே தெரியாது. தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். தெரிஞ்சது இந்த வழக்கம் போல் நான் சொகுசு வாழ்க்கையை விட்டு வந்துட்டேன், உங்களை நம்பியே வந்திருக்கேன், உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்ட வந்திருக்கேன், அத்தனை வலியும் தாங்கிட்டு வந்திருக்கேன், அத்தனை வலியும் தாங்கிட்டு வந்திருக்கேன். இது தேஞ்சு போன ரெக்கார்டு இல்லை. இதே தேஞ்சு போன ரெக்கார்டு தான் விஜய் பேச்சு. 23ஆம் தேதி காலையில் போங்க, ஓட்டை போடுங்க அப்படின்னு. இதை தவிர டெம்ப்ளேட் வேற பேச்சு இல்லை. ஸோ காரைக்குடியில் அவர் பேசாமல் போனதில் ஒரு ஆச்சரியமும் இல்லை. பேசியிருந்தா இதாங்க பேசியிருப்பார். வேற புதுசாக பேச ஒன்றுமே கிடையாது. எழுதி கொடுக்குற தற்கொலைகளும் ஒழுங்காக எழுதி கொடுக்காது. ஸோ அவர் கிளம்பிட்டாரா? இப்போ ஏன் தாமதமாச்சு அப்படின்னு யோசித்தீங்கன்னா, வேற எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் நம்ம பேச போகிறது சென்னையிலேருந்து பல 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு ஊரில் பேச போகிறோம். நம்ம வசதிக்கு தனி ஃப்ளைட் இருக்கு. ஓகே, முதல் நாள் ராத்திரி எடுறா ஃப்ளைட்டை அங்கே போய் இறங்கிட்டு அங்கேருந்து வண்டியில் வந்து சத்தமே யாருக்கும் தெரிய வேணாம், யாருக்கும் காட்ட வேணாம். நீ நல்ல யோகியமானவன் தான் நான் தான் செஞ்சிருப்பேன். நீ ராத்திரியில் போய் அங்கே இறங்கிட்டு சத்தமே இல்லாமல் ராத்திரியில் வந்து உங்களுடைய வண்டி எடுத்துக்கிட்டு காரைக்குடியில் எத்தனையோ வீடு வசதியில் திளைக்கிற காரைக்குடி செட்டியார் வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா காரைக்குடி செட்டிநாட்டு வீடுகள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதெல்லாம் ரொம்ப ஹைஃபை வீடுகள்லாம் இருக்குது. அதில் ஏதாவது வீடு விஜய் தங்க வராருன்னா அவங்க அழகாக தங்க மாதிரி இடம் கொடுத்துருப்பாங்க. இல்லை அவங்கள ஹோட்டல்களில் தங்கியிருக்கலாம். எங்கேயோ ஒரு இடத்துல இரவோட இரவா தங்கிட்டு காலையில் நீ 10 மணிக்கு நீ வந்து வீட்டை விட்டு வெளியில் வந்து, இல்லை நீ இப்போ முதல்வரெல்லாம் போகிறாரு, நிறைய திடீர்னு பார்த்தா வாக்கிங் போகிறாரு, டீ கடையில் வந்து ஓட்டு கேட்குறாரு, பஸ்ஸில் ஓட்டு கேட்குறாரு, ட்ரெயினில் ஓட்டு கேட்குறாரு, நடந்து போய் ரோட்டில் நடந்து போய் வாக்கிங் போகிறவன்ட்ட ஓட்டு கேட்குறாரு. அது மாதிரி ஏதாவது ஒரு வேலையை பார்த்துருக்கலாம். இதெல்லாம் வந்து விஜய்க்கு சொல்லிக் கொடுக்குறோன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. இந்த தற்கொலை மூன்றதுக்கு எதுவும் தெரியாது. கூட இருக்கிறவனும் எதுவும் சொல்லிக் கொடுக்க மாட்டான். முட்டா பயிலுக்கு எப்போ பார்த்தாலும் திமுகவை சொல்லிடுறது மட்டும் சொல்லிக் கொடுப்பானுங்க. திமுக ஊழல், திமுக அது, திமுக இதுன்னு வானுங்க. ஆனால் உருப்படியாக ஏதாவது அந்த அளவுக்கு ஐடியா கொடுக்குறீங்கன்னா சொல்ல மாட்டாங்க. இது ஏதாவது பண்ணியிருந்துருக்கலாம். நியாயமாக அப்படி தான் பண்ணியிருக்கணும். முதல் நாள் இரவே போய் தங்கிட்டு காலையில் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு பொறுமையாக நீங்கள் வந்திருக்கலாம். பட் இது எதுவுமே அவருக்கு பிடிக்காது. ஏன்னா ராத்திரியில் போய் தங்க தெரியாது, அடுத்த வீட்டில் தங்க முடியாது இல்லை. ஏன்னா இவர் பண்ணுற எல்லா தில்லுமுள்ளு வேலையும் தெரிஞ்சிடும். ராத்திரியில் நம்ம ஆளுக்கு சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா கை உதறது இல்லை, அதுக்கு மருந்து சாப்பிடணும். மருந்துங்க, நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க, நான் எதுவும் தப்பாக சொல்லுங்க. அது மருந்து இருந்து சாப்பிட்டா தான் கை கால் உதறதெல்லாம் நிற்கும். அப்போ நீ வெளியே போய் வரதால் தங்கினா இவர் லட்சணம் வெளியே தெரிஞ்சிடும்ல. அதுக்காக எத்தனை ராத்திரி ஆனாலும் பரவாயில்லடா, வீட்டில் வந்து கோழி அடையிற மாதிரி வீட்டில் வந்து அடைஞ்சிரும். அப்புறம் விடிஞ்சு எப்போ விடியும்? 10 மணிக்கு மேலே தான் விடியும். அப்புறம் விடிஞ்ச பிறகு ஏஞ்சி தனி ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு வர்றது. இந்த இன்னைக்கு வந்துட்டு போயிட்டாரா, நேற்றுக்கு இன்னும் ஒரு 4 நாளைக்கு வரமாட்டார் எங்கேயும் வெளியே. அப்படியே வந்தாலும் ஃப்ளைட்டு எங்கே போய் லேண்ட் ஆகுமோ அந்த ஊருக்கு பக்கத்தில் எதனா ஒரு ஊர் இருக்கானு செக் பண்ணுவார். இதுதான் நடக்க போகுது. இப்போ இந்த பவுன்சர்ஸ் எட்டி வச்ச விஷயமா இருக்கட்டும், இந்த பவுன்சர்ஸ்கிட்டே இன்னொரு பஞ்சாயத்து நடந்திருக்கு. அது என்னன்னா, அங்கே விமான நிலையத்தில் வந்தபோது செய்தியாளர்கள்லாம் கேள்வி கேட்குறாங்க, ஐயா ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகி போச்சே, பதில் சொல்லுங்கன்னா பதிலே சொல்ல மூஞ்ச முடிட்டு போறாரு. அப்படியே சத்தமே இல்லாமல் என்னமோ செவடங்காதில் சங்கு ஊதுற மாதிரி, எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி நடந்து போவாங்கல்ல, அந்த மாதிரி நடந்து போறாரு. பிரஸ்ஸை கண்டாலே அலறாருங்க, பயந்து ஓடுறாரு. என்ன காரணம்னு தெரியல. அதில் பவுன்சர்ஸ் வந்து பத்திரிகையாளர்கள் பவுன்சருக்கு தள்ளுமுள்ளாகி போச்சு. இந்த பவுன்சர் கல்ச்சரை என்னைக்கு விஜய் ஒழிக்கிறாரோ, தாம் மேட்டிமையான ஆள், பணக்கார ஆள், தம்மை சுற்றி வந்து காசு கொடுத்து பவுன்சரை வச்சிருக்கோன்னா, இந்த பவுன்சர் கல்ச்சரை ஒழிச்சாதான் மக்களோடு மக்களாக அவரால் பழக முடியும். பவுன்சர் கல்ச்சரை வச்சிருந்தாலே தருதலைங்க கூட்டம் இருக்குடான்னு சொல்லி மக்கள் கிட்ட வரவே மாட்டாங்க. நியாயமாக மக்கள் வந்து நீ போகிற இடத்துலலாம் உன்னை வந்து செருப்பால் அடிச்சிருக்கணும். நீ காசு கொடுத்து கூட்டம் வர்றதுனால அந்த காசு கொடுத்து வர்றதால வேடிக்கை பார்த்துட்டு போயிடுது. நிஜமான ஊரில் வந்து உன்னை மதிக்க மாட்டுறாங்க. இப்போ நீ வந்து காரைக்குடியில் பல கிராமங்கள் வழியாக பல ஊர் வழியாக போகிறாருங்க, அவர் வண்டி பின்னாடி ஒரு 4 வண்டி வருது, அவ்வளோதான். ரோட்டில் கூட ஒரு பை கூட நிற்கல. அதான் அவர் லட்சணம். முறையாக டெய்லி வந்தாருன்னா டெய்லி காசு கொடுத்து கூட்ட முடியாதுல்ல. ஏன்னா இப்போ இதெல்லாம் வேட்பாளர் தலையில் விடும். இவன் எவ்வளோ பேருக்கு தான் காசு கொடுப்பாரு? ஒரு ஆளுக்கு பைக் வச்சிருக்கணும் 1000 ரூபாய், 300 ரூபா குறைஞ்சது. நீங்கள் வந்து ஒரு 500 பேரை திரட்டுறீங்கன்னா என்னாச்சு? எத்தனை லட்சத்தை செலவு பண்ணணும், எத்தனை லட்சங்களை வந்து வாரி வழங்கணும்? இதெல்லாம் பெரிய சிக்கல் இல்லையா? அதனால இவர் டெய்லி வந்தாருன்னா ஒரு பல்லு காட்டிடும் லட்சணம். அது இன்னைக்கு காட்டிருச்சு. காரைக்குடியில் நேற்றைய அந்த வண்டி வாகனத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இவர் வண்டி மட்டும் தான் வருது. ஆளே இல்லாத நேரத்தில் டீ ஆட்டிட்டு இருக்காரு, கை ஆட்டிட்டு இருக்காரு. யாருக்கிட்ட கை ஆத்துறேன்னா யாருமே இல்லைங்க. இதுதான் விஜயோட லட்சணங்க. இது தவிர விஜய்க்கு வந்து நிச்சயமாக தொடர்ந்து விஜய் தமிழ்நாட்டில்
வேற இன்னும் எந்தெந்த இடங்களுக்கு போனாலும் டெய்லி போனார்னா கூட்டமே இருக்காது. நிதர்சனமான உண்மை. என்ன பண்ண போறாரு, ஏது பண்ண போறாரு, வேட்பாளரை மேடை ஏற்ற மாட்டேங்கிறாரு, வண்டியில ஏற்ற மாட்டேங்கிறாரு, யார் வேட்பாளர்னு பேர் சொல்ல மாட்டேங்கிறாரு, ஆபத் பாந்த பெரிய அப்படியே வந்து அப்பாட்டக்கிற மாதிரி நினைச்சுக்கிறாரு. நீ வேட்பாளர் பேரே சொல்லனா எப்படி அவங்க வந்து அவங்க அடையாளம் கட்டு ஜெயிப்பாங்க? இவர் சின்னத்தை சொல்லிட்டா ஜெயிச்சிருவீங்களா நீங்க? கிராமங்கள்ல போய் விஜய் சேரவே இல்லைன்னு சொல்றது இன்றைக்கு பல கிராமங்கள்ல அவர் வண்டி போகும்போது ஆளே இல்லாம இருக்கிற கடைக்கு யாருக்குடா டீ ஆத்திரன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதான் நிதர்சனமான உண்மை. என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.